ஹாய். இந்த வீடியோ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, மெடிடேஷன் எப்படி பண்ணுறங்கிறத தான் சொல்ல போகிறேன். என்னோடய லைஃப்பில் மெடிடேஷன் ஒரு கோலாக செட் பண்ணி எப்படி ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணுங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப நேரம் இல்லை, இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெடிடேஷன் பண்ணுறதுனால மைண்டை நீங்கள் கண்ட்ரோலாகவே வச்சுக்கலாம். மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஒரு ஜீனியஸாகவே ஆகிடலாம். எப்போவுமே மைண்டு சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க, நீங்கள் சொல்கிறத மைண்டு கேட்குற மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம மெடிடேட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் டைம் மெடிடேஷன் பண்ணையில் ஒரு 2-3 days ஃபோக்கஸே இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 days நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி 1 day விட்டுடலாம், 2 day விட்டுடலாம் அப்படின்னு விட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. ஒரு நாள் திடீர்னு ஃப்ளூவெண்ட்டாக ஒரு 1 week 50 days அப்படி கண்டினியூஸாக பண்ண ஆரம்பித்தேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது சடன்லி 1 day பிரேக் விட்டாலே எனக்குள்ளே ஒரு ஃபீல் ஆச்சு. ஏதோ பண்ணாத மாதிரி, ஏதோ அந்த டேல ஏதோ நம்மகிட்ட இருந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது எப்போயுமே ஒரு 5 and 10 minutes ஃபஸ்ட் டைம் எடுக்கையில் அவ்வளோவே எடுத்துக்கோங்க. எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு 5 விட 3 minutesலேருந்து ஆரம்பிங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பேன் ஒரு ஆப்பில், நான் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு அதில் ஒரு 3 minutes தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes கிட்ட வந்துருச்சு. பரவாயில்ல, ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஃப்ளூயன்சியாக அதில் ஃபோக்கஸாக இருக்கிற மாதிரி நல்லாவே அதில் இருக்குது. வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணையில் நிறைய மைண்டுக்குள்ளே நிறைய தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். thousands of thoughts ஃப்ளூயண்ட்டாக நம்மளால் பண்ணவே முடியாது மெடிடேஷனுங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு 1 week 10 days பண்ணையில் உங்களால் சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னடா இது நமக்குள்ளே ஏதோ போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே ஒன்று தோணிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். சம்டைம்ஸ் தூக்கம் வரலாம், நிறைய தாட்ஸ் வரலாம், ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சவுண்டு வரலாம். அந்த மாதிரிலாம் இருந்தேன்னா அந்த இடத்துலேருந்து வெளில வந்துடுங்க. நம்மளை பண்ண விடாமல் அது தடுத்துக்கிட்டே தான் இருக்கும். தூக்கம் வந்தாலுமே தூங்கிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்காக அந்த 5-3 minutes விட்டுறாதீங்க, கண்டினியூஸாக பண்ணி முடிச்சுருங்க. அப்படியே நீங்கள் பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 5 minutes and 6 minutes 7 minutes 8 minutes அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ஃப்ளூவெண்ட்டாக 10 minutes வரை வந்திருக்கு. நீங்களும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 15 minutes வரைக்கும் நீங்கள் உங்கள் மைண்டை ஃப்ளூவெண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ 15 minutesங்கிறது கம்மி தான் என்ன கேட்டிங்கன்னா. 30 minutes அப்படிங்கிறதே ஓவர் தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்துலையுமே ரொம்ப டைமில் உட்காந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஃபஸ்ட் டைம் மெதுவாகவே ஆரம்பிங்க. மெதுவாக செட் பண்ணி உங்கள் கோலை அப்புறம் நீங்கள் ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணையில் இப்படின்னு தான் இருக்கும். ஸோ நிறைய தாட்ஸ் வரும், அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க வேணாம். ஸோ உங்களுக்கு தேவையான இடம் எங்கே இருக்கோ அதை நீங்கள் கரெக்டான பொசிஷனை உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 15 minutes அப்படிங்கிறது நம்ம ஃப்ளூவெண்ட்டாகவே ஒரு 30 days 60 daysக்கு அப்புறம் நம்ம கண்டினியூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 days 20 days கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அந்த மெடிடேஷனோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணிகிட்டு இருக்கையில் அப்படி தான் இருந்தது. நான் திடீர்னு 1 day விடையில் நான் சொன்ன மாதிரி தான் ஏதோ ஒரு அந்த டேலேருந்து ஏதோ போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட நிறைய கோவம் வராது. ஸோ நிறைய இடத்துல சைலண்ட்டாக ஃபீல் பண்ணி உங்களுக்குள்ளேயே அது ஒரு இதுவாக பேசிக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள ஏதோ சம்டைம்ஸ் உங்களுக்கு கோவம் வந்தாலும் கூட ஏன் கோவப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே பேசும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மெடிடேஷனுங்கிறது எப்படி இருக்குன்னு. நான் ஃபஸ்ட்டு பண்ணையில் அப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ பண்ணையில் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃபோக்கஸாக பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you guys. Bye.